பையர்சாவர்ட் விதி என்பது மின்னோட்டம் பாயும் ஒரு கடத்தியால் உருவாகும் காந்தப்புலத்தை கணக்கிட உதவுகிறது. இது மின்காந்தவியலின் மிக முக்கியமான விதியாகும். ஒரு முழு நீள கம்பியை கருதுவதற்கு பதிலாக அதில் டிஎல் எனப்படும் ஒரு மிகச்சிறிய பகுதியை மட்டும் நாம் முதலில் எடுத்துக்கொள்வோம். இந்த சிறிய பகுதியில் இருந்து புள்ளி பி இருக்கும் தொலைவை ஆர் என்கிறோம். மின்னோட்ட திசைக்கும் இந்த தொலைவுக்கும் இடைப்பட்ட கோணத்தை தீட்டா என்று குறிப்பிடுகிறோம். இந்த புள்ளியில் உருவாகும் காந்தப்புலம் டிபி கடத்தியில் பாயும் மின்னோட்டத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதேபோல் இந்த காந்தப்புலம் கடத்தியின் நீளம் டிஎல் மற்றும் கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் நேர் விகிதத்தில் அமையும். புள்ளிக்கும் கடத்திக்கும் இடையே உள்ள தொலைவின் வர்க்கத்திற்கு இந்த காந்தப்புலம் எதிர் விகிதத்தில் இருக்கும். இவை அனைத்தையும் இணைத்தால் நமக்கு பையர்சாவர்ட் விதியின் சமன்பாடு கிடைக்கிறது. இதில் மியூ0 என்பது வெற்றிடத்தின் உட்புகு திறன் ஆகும். காந்தப்புலத்தின் திசையை அறிய வலது கை பெருவிரல் விதியை பயன்படுத்தலாம். பெருவிரல் மின்னோட்டத்தின் திசையைக் காட்டினால் மற்ற விரல்கள் காந்தப்புலத்தின் திசையைக் காட்டும். இதை வெக்டர் வடிவில் எழுதும்போது மின்னோட்ட உறுப்பு மற்றும் நிலை வெக்டருக்கு இடையிலான குறுக்கு பெருக்கலாக இது அமையும். முழு கம்பியால் ஏற்படும் மொத்த காந்தப்புலத்தை அறிய நாம் இந்த சிறிய மதிப்புகளை தொகையீடு செய்ய வேண்டும். சுருக்கமாகச் சொன்னால் மின்னோட்டம் நீளம் மற்றும் கோணம் அதிகரிக்கும்போது காந்தப்புலம் அதிகரிக்கும். ஆனால் தொலைவு அதிகரிக்கும்போது அது குறையும். மின்காந்தவியலின் அடிப்படை விதிகளில் ஒன்றான பையர்சாவர்ட் விதியைப் பற்றி இன்று அறிந்தோம். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். வழங்கியது விஷன் சால்வியை.